இசை குறித்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இசையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இசையை இஸ்லாம் தடை செய்கிறது. இதான் நேரடியான பதில். ஏன் அப்படின்னு கேட்டா, இசை இன்றைக்கு உலகத்தில் இருப்பதில் பல வகையான மியூசிக்கை நம்ம உலகத்தில் கேட்குறோம். இப்போ மொபைலில் சவுண்ட் அடிக்குது, அதில் அலர்ட் அடிக்குது, அது நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அடிக்கிறது. இதை ஒரு இசைங்கிற நோக்கத்தோட நம்ம யாரும் பார்க்கறதும் இல்லை, ரசிக்கிறதும் இல்லை. அதில் என்ன மியூசிக் அடிக்குதோ ஒரு 2 நிமிஷத்துல இல்லை 2 வினாடிகளில் கட்டாயி போயிடும். இப்படி அலர்ட்டுக்காக நம்ம வீட்டில் காலிங் பெல் வச்சிருப்போம், அதை போய் அமர்த்தினோம்னா அதில் ஒரு வகையான மணி அடிக்கிறது, அதுவும் ஒரு வகையான இசை ஒளி தான். இப்போ இந்த மாதிரி உங்களை அலர்ட் பண்றதுக்காக உள்ள இசை ஒளிகள் இருக்க, அது வேற. ஆனால் இசை பெரும்பாலான இடங்களில பக்தியாக மயக்கமாக காட்டப்படுகிறது, அந்த இடங்களை இஸ்லாம் மறுக்கிறது. பக்தியாக காட்டப்படுகிறது, மயக்கக்கூடிய ஒரு பொருளாக காட்டப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இசையோடு சேர்ந்து வரும்போது அதனுடைய கருத்துக்களை கூட கவனிக்காம மதிமடங்கி போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தமிழ்ல நேத்து ராத்திரி எம்மா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் எல்லா கடைகளிலும், டீ கடைகளில், பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள இதுல, பஸ்ல ஏறி போனா பஸ்ல எல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் போட்டு ஒழிச்சு கேட்கவே முடியாத ஒரு பாடல், அந்த மாதிரி உள்ள ஒரு பாடல். அவ்வளவு பேரும் கேட்டோம். ஏன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இத மியூசிக் இல்லாம 2 பேரும் உண்மையிலே தெருவுல இந்த பாட்டுல உள்ள மாதிரி பாடிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறங்க, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தெருவுல நின்று இந்த இசை மியூசிக்லாம் அடிக்காம இந்த பாட்டுல உள்ள பாட்டையே அப்படி ரிப்பீட்டடா பாடினாங்கன்னு என்ன நினைப்போம்? செருப்பு விளக்குமாரெல்லாம் எடுத்து அடிச்சு துரத்திருப்போம். அவ்வளவு ஒரு மோசமான நச்சு கருத்து அதில் இருக்கு. பாடல் என்று இசையோடு சேர்ந்து வரையில நம்முடைய அறிவை மழுங்கடிச்சிருச்சு. இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. சினிமாவுக்கு அதனுடைய பின்னணி இசை மட்டும் இல்லாமல் சினிமா வந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அதில் உள்ள கருத்துக்களை நம்ம உண்மையிலே நசிப்போம் நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஏறத்தாழ 90% ஆபாசங்களை வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சினிமா மாறிப்போச்சு. அப்போ இதிலெல்லாம் நாம் மயங்கடிக்கப்படுகிறோம். இப்போ அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் பகல் பூரா உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், உழைத்து வேலை செய்விட்டு ஒரு களைத்த நிறையில் வர்றோம். அப்போ எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையெல்லாம் இறக்குறதுக்கு ஒரு பாட்டை போட்டு ஏதாவது ஒரு இசையை கேட்டோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மனநிலையை தருகிறது, கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது, எங்களுடைய சிந்தனையை மாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கக்கூடும். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதையெல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போய் கொட்டுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, கேளுங்க, மனம் விட்டு பேசுங்க, கடவுள்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க, உங்களுடைய தினசரி கஷ்டத்தை பேசுங்க. அதன் மூலமாக மட்டும்தான் உள்ளங்கள் திருப்தி வரக்கூடிய. இது உண்மையிலே எப்படின்னு கேட்டால், இதை பலவிதமாக சொல்கிறாங்கல்ல. நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கபால் பூரா உழைக்கிறவங்க ராத்திரியில் வந்தால் உடல் வலி வந்துடும், அதை போக்குறதுக்காக நாங்கள் சாயந்தரமாக கொஞ்சம் குடிச்சிட்டு படுக்கிறோம். விவசாயிகள், உழைக்கக்கூடியவங்க, பாட்டாளிகள், இவங்க அவங்களுடைய உடல் வலியை போக்குறதுக்கு, அவங்களுடைய வேதனையை போக்குறதுக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா என்னெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவன் நாளடைவில் குடி நோயாளி ஆகி போயிடுறான். சில நேரங்களில் என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டால், இந்த செய்ய வேண்டிய காரியங்களிலிருந்து நம்ம திசை திரும்பி ஓடுறதுக்கும் கூட இந்த இசை பயன்படும். ஒரு வேலை செய்யணும், செஞ்சே ஆகணும், கட்டாயமாக செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த வேலையை புறந்தள்ளி விட்டு என்னடா இதெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுவோங்க, 2 பாட்டை போட்டு கேட்போம் இப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு கேட்டு, இது ஏறத்தாழ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுதல் தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பாடல்களில் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் இல்லையா? இருக்கு. நல்ல கருத்துக்களை, ஆபாசம் இல்லாத, முரணில்லாத கருத்துக்களை அவங்க பாடல்களாக பாடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை இஸ்லாம் தடுக்கலை. சத்தமாக பாடி நல்ல ராகம் போட்டு பாடி அழகான கருத்துக்களை நிறைய தமிழ் சினிமாவில் பழைய காலத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் கருத்தாளமிக்க பாடல்கள் ஏராளமாக இருக்குது, நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இல்லாமல் அந்த பாடல்கள்லாம் ஒழிச்சுன்னா நீங்கள் 1 நிமிஷம் கூட கேட்க மாட்டீங்க, அது நல்லாவும் இருக்காது உங்களுக்கு கேட்க. அப்போ இசை என்பது சில கெட்ட கருத்துக்கள் நம்மிடத்தில் புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சில நல்ல கருத்துக்கள் கவனிக்காமே போகிறதுக்கான காரணமாகவும் அது அமைந்து போகிறது. எங்கள் மன அமைதி பெறுகிறது என்று சொன்னால் நிறைய நேரத்தில் அது உண்மையிலே நடக்கிறதில்லை. இதை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற வேலை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. அதனால் உள்ளங்கள் அமைதி பெறுவதற்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இஸ்லாம் ஏராளமான வழிகளை காட்டிவிட்டு இந்த ஏமாத்துற வேலையை செஞ்சுக்கிற வேண்டாம்னு சொல்லுது. அதான் அந்த கேள்விக்கான பதில்.